வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம பல அமெரிக்க நிறுவனங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா, முக்கியமா 2 நிறுவனங்கள பற்றி நம்ம முதல்ல பேசப் போறோம். ஒண்ணு Google, இன்னொன்னு Teslaவா வந்து இருக்க போகுது. 2 நிறுவனங்களோட ரிசல்ட் வந்திருக்கு. 2 நிறுவனங்களையுமே போட்டு இன்னைக்கு பதம் பார்த்துருக்காங்க அமெரிக்கா மார்க்கெட்ல. அதுதான் உண்மை. ஏன்னா, Tesla கிட்டத்தட்ட 13% வரைக்கான சரிவ சந்திச்சிருக்கு. Google பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6, 7% வரைக்கான சரிவ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ பார்ப்போம். அது போக மற்ற நிறுவனங்கள் சிப் ரிலேட்டட் நிறுவனங்கள நம்ம பார்ப்போம். இன்னும் சில நிறுவனங்கள் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் கரண்ட்டா நாஸ்டாக் பார்க்கும்போது ஒரு 1.8% வரைக்கான சரிவ வந்து சந்திச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன டிப்ல இருந்ததோ அதே டிப் கிட்ட திரும்ப வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜோன் ஒரு நல்ல சப்போர்ட் ஒரு ஜோனா தான் இருக்கு. நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்ட வந்து டச் பண்ணிட்டு அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்சல் வந்து எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ட எப்போ உடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். பட் இந்த சப்போர்ட்ட உடைக்கணும்னா, ஏர் ரிலேட்டட் பங்குகள்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சப்போர்ட்ட உடைச்சு அடுத்த கட்ட ஒரு டவுன்ஃபால் போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நடக்குமா? என்னைக்கு நடக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இடைப்பட்ட டைம்ல நமக்கு அங்கங்க வந்து சான்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த சான்ஸ நம்ம பெர்ஃபெக்ட்டா யுட்டிலைஸ் பண்றோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்லாவோட ரிசல்ட்ட வந்து நம்ம பார்ப்போம். ஸோ டெஸ்லாவ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸ இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெஸ்லா பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு முன்ன சொன்ன மாரி தான் 13% வரைக்கான சரிவ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அருமையான ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல டெஸ்லால ஏற்பட்டிருக்கு. $323ல டெஸ்லா பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $500 கிட்ட இருந்திருக்கு. இப்போ $300 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தர் டவுன்ஃபால் வேணும். இது ரொம்ப நல்ல ஒரு பங்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ எதிர்காலத்துல பெட்டர் பிசினஸ் அண்ட் புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதுல சக்சஸும் வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா வருங்காலத்திலயுமே இவங்க சக்சஸ் அடைவாங்க. அதுல மாற்று கருத்தே வந்து இல்ல. ஸோ அடுத்த புது பிசினஸ் என்னங்கிறத நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ டெஸ்லாவோட ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, ஸோ ஓவரால் ரெவென்யூ பார்க்கும்போது $28 பில்லியன் கிட்ட வந்திருக்கு. இதுல ஆட்டோ சேல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா $20 பில்லியன் கிட்ட ஆட்டோ சேல்ஸ் தான் வந்து இருக்கு. அதாவது வாகன விற்பனை தான் மெயின் இவங்களுடைய ரெவென்யூ சோர்ஸா இருக்கு. அதை தாண்டி மற்ற விஷயங்கள் இருக்கு. எனர்ஜி ஸ்டோரேஜ் விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு $3 பில்லியன் கிட்ட பங்கேற்குது. அது போக மற்ற சர்வீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு $4.6 பில்லியன் கிட்ட வந்து பங்கேற்குது. ஸோ ஓவராலா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் நம்ம எடுத்து பார்த்தா $1.1 பில்லியன் கிட்ட வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்க காட்சிப்படுத்தி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஆனா என்ன ஒரு ஒரு சோகமான விஷயம்னா, காட்சிப்படுத்துறதுக்கான நேரம் என்கிட்ட இல்ல. இன்கேஸ் வந்து நான் என்னோட ஆஃபீஸ் வேலை வெட்டி இல்லாம இருந்தேன்னா, சூப்பரா பார்த்தீங்கன்னா, அத பிரசன்ட் பண்ண முடியும். சில நேரம் எடுத்துக்கிட்டு பிரசன்ட் பண்ணலாம். பட் அதுக்கான டைம் வந்து என்கிட்ட இல்லாத காரணத்தினால, ஸோ ஓரலா சொல்லிடுறேன். நல்லா கொஞ்சம் கவனமா வந்து நீங்க கேட்டுக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகே. ஸோ $1.1 பில்லியன் கிட்ட நெட் ப்ராஃபிட் வந்து டெஸ்லா பண்ணியிருக்காங்க. இருந்தும் டெஸ்லாவ போட்டு அடிச்சு நிமித்தியிருக்காங்க. ரீசன் ஸோ கேப்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓவரா வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ உங்களுடைய கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்க்கு போயிருக்கு. இது ஒரு மெயின் ரீசனா இருக்கு. ஸோ இத காரணம் காட்டி அடிச்சிருக்காங்க. பட் இந்த கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது, அவங்க அதாவது கேஷ் ஃப்ளோ இல்ல. ஸோ இந்த கேப்பெக்ஸ் பார்க்கும்போது, ஸோ அவங்க ஏதோ மோசமா பண்ணிட்டுருக்காங்களா? ஏன் இந்த கேப்பெக்ஸ் தேவையில்லாம பண்ணிட்டுருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா கிடையாது. ஸோ கேப்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிய இந்த இடத்துல உறுதி செய்யுது. பட் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பொருட்படுத்தாம போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த காலாண்டுல பார்க்கும்போது, புரொடக்ஷன் பார்க்கும்போது 4,50,000 வண்டி கிட்ட இருக்கு. அதே 10% பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல ரைஸ் ஆயிருக்கு. டெலிவரீஸ் பார்க்கும்போது 25% அது உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுத்தும் கூட அடிக்க தான் செஞ்சிருக்காங்க. புது செக்மெண்ட்ல இறங்குறாங்க. எது? ஸோ இந்த ரோபோ டாக்ஸி. ஸோ இந்த ரோபோ டாக்ஸி ஏஐ இந்த 2 இடத்துல தான் டெஸ்லா பார்த்தீங்கன்னா, கேப்பெக்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய கன்சர்னா வந்து பார்க்கப்படுது. பட் இப்போ ரோபோ டாக்ஸி வளர்ச்சி ஃபியூச்சர்ல ஒரு இன்றியமையாததா ஒன்று இருக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அண்டு எல்லாமே எல்லா விஷயங்களையும் சிப்ல இருந்து, ஏஐல இருந்து, கார்ல இருந்து, அதில இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, டெஸ்லா ஓனா தயாரிக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நிறுவனத்திட்ட இருக்கு. அது போக ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி Uber, Lyft போன்றவங்களெல்லாம் அவங்க பயன்படுத்த போறதில்ல. ஸோ Uber எல்லாம் தவிர்த்துட்டு ஓனா தான் பார்த்தீங்கன்னா, டெஸ்லா அமெரிக்கால இயங்க போறாங்க. ஸோ ரோபோ டாக்ஸி ஆப் மூலியமா அவங்க வந்து இயங்க போறாங்க. டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வாழ் மக்கள் ரோபோ டாக்ஸி ஆப் மூலியமா டெஸ்லா கேப்ப புக் பண்ணிக்கலாம். ஆட்டோனமஸ் கேப்ப புக் பண்ணிக்கலாம் தான் டெஸ்லா சொல்றாங்க. ஸோ புது ஒரு பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டெஸ்லால உண்டாக போகுது. பட் இந்த இடம் ஸோ வெறும் டெஸ்லாக்கு மட்டுமான இடமான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. ஸோ பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போட்டி போட போறாங்க. ஸோ அமெரிக்கா
ஒரு பெரும் நாடு. அதில மாற்று கருத்து இல்ல. ஸோ இதில எல்லாருக்கும் இடம் இருக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா பல விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Tesla வரட்டும் ஏதாச்சும் ஒரு சான்ஸ குடுத்ததுன்னா, இத பத்தி நம்ம திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னும் சில பங்குகள், ஸோ இந்த ஃபியூச்சர் ரிலேட்டடான பங்குகள நம்ம மெம்பர்ஷிப்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது அங்க தான் ஷேர் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஒரு ஆபத்து இருக்கக்கூடிய விஷயங்கள். அத பார்க்கும்போது தான் கண்டிப்பா புரிதல் ஏற்படுத்தும். ஸோ நம்ம எது எதெல்லாம் பண்ண முடியுமோ அத இன்னைக்கு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது Teslaல நடந்த ஒண்ணு. இதனால Tesla போட்டு நிமித்தியிருக்காங்க. ஸோ சான்ஸ் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாள் சரிவா வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. பட் வந்ததுன்னா கண்டிப்பா அது நல்ல சான்ஸா இருக்கும். சரி, ஓகே. Tesla முடிச்சாச்சா? அடுத்தது கூகுள் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ கூகுளோட ரிசல்ட் வந்திருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூகுள்ல போட்டு இன்னைக்கு டேல கூன்னு ஆக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 6.5% வரைக்கான சரிவ கூகுள் வந்து சந்திச்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டு பீக்ல இருந்து கிட்டத்தட்ட $100 வரைக்கான சரிவு பார்த்தீங்கன்னா, கூகுள்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ கூகுளோட மெயின் இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஷேர் மார்க்கெட் தெரியுதோ, என்ன ஏது ஒண்ணும் இல்ல. ஸோ கூகுள் எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்னா, அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அட்வர்டைஸ்மென்ட் மூலியமா தான் கூகுள் பெரும் பணத்த ஈட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கூகுளோட ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லாம் எடுத்து பார்க்கும்போது, அப்பப்பா! என்னடா ஒரு இப்படியெல்லாம் ஒரு கம்பெனி வந்து செயலாற்ற முடியுமா? அப்படிங்கிற மாரி எனக்கு பல வியப்பான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சது. இத பற்றி நான் பேசணும் அப்படின்னு நான் நெனச்சேன். வரவேற்பு இருக்காது அப்படிங்கிறனால அத நான் வந்து தடுத்துட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த டாட் காம் பபிள், ஸோ ஃபர்ஸ்ட்டு நடந்த ஒரு கிராஷ பத்தி பேசும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் படிச்சேன். ரொம்ப சூப்பரா இருந்தது அத படிக்கும்போது. ஸோ ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணுச்சுன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ அட்வர்டைஸ்மென்ட் ரெவென்யூ ஓவராலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, $81 பில்லியன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. $81 பில்லியன் பண்ணியிருக்காங்க. இதுல கூகுள் சர்ச் இன்ஜின்ல மட்டும் பார்க்கும்போது $63 பில்லியன் வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா! $63 பில்லியன் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல $11 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் ஆட் மாப்ல $7.3 பில்லியன் அது அடுத்தது. ஸோ மற்ற ப்ராடக்ட்ன்னு பார்க்கும்போது கூகுள் ப்ளே சர்வீஸ்ல ஒரு $13 பில்லியன் பண்ணியிருக்காங்க. கூகுள் கிளவுட் ரொம்ப முக்கியம். அண்ட் நல்ல ஒரு குரோத்த குடுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாவும் இதுதான் இருக்கு. கூகுள பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான குரோத் வர்றதே இந்த கிளவுட் தான். ஸோ $24.8 பில்லியன் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர்ல கூகுள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 82% வரைக்கான ஒரு வளர்ச்சிய பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா! அப்படிங்கிற மாரி தான் ஒரு வளர்ச்சியே கிளவுட்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. நீங்க Azure இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அண்ட் AWS எல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 35, 40% வரைக்கும் வளர்ச்சி அவங்க காட்டலாம். ஸோ அடுத்து அவங்களுடைய ரிசல்ட்டும் இருக்கு. வரும்போது நம்ம பார்ப்போம். எப்படி வந்து அவங்களுடைய கிளவுட் பிசினஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ யூடியூப் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பிசினஸ் தான் கூகுள பொறுத்தவரைக்கும். அதுவும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. டபுள் டிஜிட் குரோத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் ரெவென்யூ நம்ம எடுத்து பார்த்தா, $119.8 பில்லியன் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர்ல 24% ரைஸ் ஆயிருக்கு. அப்புறம் என்னடா நீங்க போட்டு இன்னைக்கு டேல அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. என்ன ரீசன்? கேபெக்ஸ் தான் ரீசன். ஸோ கேபெக்ஸ திரும்ப பார்த்தீங்கன்னா இவங்க உயர்த்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணத விட இப்ப கேபெக்ஸ் வந்து உயர்ந்திருக்கு. இது ஒரு மெயின் ரீசனா வந்து இருக்கு. ஸோ இவங்களுடைய ரெவென்யூ நம்ம பார்த்தோமா 19 கிட்டத்தட்ட $120 பில்லியன் கிட்ட. இவங்க ப்ராஃபிட் என்ன தெரியுமா? $112 பில்லியன் கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது எப்புட்றா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வரலாம். ஆனா இன்வெஸ்ட்மென்ட் மூலியமா கிடைச்ச கெயின்ஸ வந்து குடுத்துருக்காங்க. $98 பில்லியன் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் கெயின் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இத தவிர்த்து பார்க்கும்போது, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். எப்படி பார்த்தாலும் அ ஒரு குட் நம்பர்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் கூகுள் அடி வாங்கியிருக்கு இந்த காலாண்டுல. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ரோபோ டாக்ஸில பங்கு பெறக்கூடிய ஒரு நிறுவனமா தான் வந்திருக்காங்க. அண்டு ஏஐலயும் ஒரு முன்னணி நிறுவனமா இருக்காங்க. ஸோ தரமான ஒரு நிறுவனம். பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, கூகுள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தேகமே இல்ல. வாரன் பஃபெட் வாங்குனாங்க ரீசென்ட்டா. அண்ட் அது வாங்குனது கூட ஒரு வளர்ச்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு போல்டான முடிவு எடுத்திருக்காங்க. பட் நம்ம வாரன் பஃபெட் இல்ல. அப்படி போல்டான முடிவு எடுப்பதற்கு. ஸோ ஃபியூச்சர்ல மேபி சான்ஸ் ஏற்பட்டா அப்ப நம்ம இத பற்றி பார்ப்போம். ஸோ 2 நிறுவனங்கள பற்றி டீட்டெயில்டா நம்ம பேசியிருப்போம். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கீழ கமெண்ட்ட வந்து பதிவிட மறந்துறாதீங்க. ஸோ ரொம்ப மெனக்கெட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த நாள்ல நான் வந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மார்னிங் பார்ப்பீங்க. இதுக்கு முந்தின நாள் நான் பேசிட்டு இருக்கேன். 4 வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 வீடியோ பேசுறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அண்ட் இத உட்காந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இத்தன டேட்டாவ
இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பக்கம் வேலை ஓடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டடி பண்ணி, ஸோ கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இத்தனை விஷயங்களையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு புரிதல் ஒரு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே. யூடியூப வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும் நம்ம பார்க்காம, கற்றலுக்காகவும் வந்து பார்க்கும்போது, கற்றலுக்காக யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா அதோட பலன் வேற லெவல்ல இருக்கும். ஸோ எஜுகேஷன் எந்த இடத்துலயுமே வந்து தோத்து போகாது. ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு பலன உங்களுக்கு அளிக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ எனக்கும் கத்துக் குடுக்குறவனுக்கும் சரி, கத்துக்கிறவனுக்கும் சரி, ஒரு வின் வின் சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய இடமா எஜுகேஷன் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் பத்தி பார்ப்போம். ஸோ சூப்பர் மைக்ரோ அதாவது எஸ்எம்சிஐயா? எஸ்எம்சிஐ தான். ஸோ எஸ்எம்சிஐ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $60 பில்லியன் வரைக்கான ஆர்டர்ஸ வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதனால ஒரு ஏற்றத்த கூட குடுத்திருக்கு போல. பட் இதெல்லாம் நான் பெருசா வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ ரீசென்ட்டா சிக்குனானுங்கல்ல. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி இந்த சைனாக்கு சிபியு கடத்தி ஏதோ ஒரு பஞ்சாயத்துல மாட்டுனானுங்க. அப்ப பங்க போட்டு அடிச்சு நிமித்துனாங்க. ஸோ இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா, பிரச்சனையில மாட்டக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து இருக்கு. இன்னைக்கு டெய்லியும் நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ முந்தின நாள் பார்க்கும்போதும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்சிஐ ரீசென்ட் டேஸா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஸோ பஞ்சாயத்துகள் ஓடுது. ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களே சர்வர் ரேக்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ NVIDIA பெரிய ஒரு கஸ்டமர் எஸ்எம்சிஐ பொறுத்தவரைக்கும். அவனும் பார்த்தீங்கன்னா, ஓனா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ இதெல்லாம் லாங் டெர்ம்ல எப்படி பாதிக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். இந்த சர்வர் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும். அடுத்தது இன்டெல் அண்ட் ஏஎம்டி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் டீல் சைனீஸ் கிளையண்ட் கிட்ட இருந்து வின் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல. ஸோ இதனால இவன் இந்த சிபியூவோட பிரைஸையும் பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் வந்து சைனாக்கு விக்க போறதாவும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. சூப்பரா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. கேட்டா ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறாங்க. எப்புட்றா ஷார்ட்டேஜ் ஆகும்? ஒருத்தன் இன்டெல் ஃபவுண்டரிய ஓப்பன் பண்ணிட்டு, இன்னும் வந்து கிளையண்ட்டோட ப்ராசஸர புரொடக்ஷன் பண்ணாம தான் வந்து இருந்துட்டு இருக்கான். கேட்டா அவன்லாம் இத்தனை கெப்பாசிட்டி வச்சிருக்கான். ஸோ அவன்ட்ட குடுக்கலாம். பட் அதெல்லாம் எதுவும் நடக்கல. பட் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறத ஆர்ட்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணி பிரைஸ உயர்த்துறாங்க இந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இன்டெலோட ரிசல்ட் இருக்கு. வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்ப கிடைச்ச இந்த சிபியூ டீல் ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஏன்னா, சிபியூலயும் பெரிய அளவுக்கு காம்படிஷன் ஏற்படுது. Qualcomm இறங்குறாங்க. இறங்கிட்டாங்க. ஸோ விரைவில் இந்த டேட்டா சென்டர் சிபியூ லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் ஆர்ம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, NVIDIA. ஸோ இப்போ NVIDIA தான் ஒரு பெரிய தலைவலியா வந்து இருக்கு. ஸோ NVIDIA பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிபியு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது, குறிப்பா ஏஐ ரிலேட்டடான பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு 1.8 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹையட்டா இருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதோட காம்படிஷன் ஹெவியா இருக்க போகுது. ஸோ எப்படி சமாளிக்க போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இன்டெல் பொறுத்தவரைக்கும் ஃபவுண்டரி முதுகெலும்புன்ட்டு நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இப்போ ஓஹியோல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ அங்க கட்டுமானம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $5 பில்லியன் வரைக்கும் முதலீடு பண்ணியிருக்காங்க இன்டெல். ஸோ இப்போ புது ஆப்பரேட்டிங் பார்ட்னர பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்றதா தகவல் வந்திருக்கு. அது எஸ்கே ஹைனிக்ஸா இருப்பாங்க அப்படின்ட்டும் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. பட் இது உறுதியான தகவலா என்னன்னு தெரியல. ஸோ எஸ்கே ஹைனிக்ஸ் இந்த ஃபேப வந்து வாங்க போறதில்ல. மாறா என்ன பண்ண போறாங்கன்னா, ஆப்பரேட்டிங் பார்ட்னரா வந்து மாறப் போறாங்க. முதலீடு பண்ண போறாங்க. ஒரு லாங் டெர்ம் டீல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15, 20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சிப்ப வந்து இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாராம்சம். எளிமையா வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நடக்குமா? நடக்காதான்னு பார்ப்போம். ஏன்னா, இது இன்டெலுக்கும் ஒரு நல்ல செய்தி. இவான பொறுத்தவரைக்கும், எஸ்கே ஹைனிக்ஸ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஏன்னா, இன்டெல்ட்ட காசு இல்ல. இன்னும் ஒரு $20 பில்லியன், $25 பில்லியன் போடுறதுக்கு பணம் இல்ல. அதனால ஒரு பார்ட்னர தூக்கி போட்டு, அதன் மூலியமா எப்படியும் அதிலிருந்து வருமான ஷேரும் இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா 20 வருடம் பக்கம் போகுது. வருமானமும் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய கிளையண்ட்டும் பார்த்தீங்கன்னா, இன்டெலுக்கு கிடைப்பாங்க. ஓசியிலேயே ஃபவுண்டரியும் வந்து முடிச்சிடலாம். 2 பேருக்குமே நல்ல செய்தி. எஸ்கே ஹைனிக்ஸ பொறுத்தவரைக்கும், வெளிய ஃபேபுக்கு குடுக்கக்கூடிய அமௌண்ட் அளவுக்கு இங்க குடுக்க மாட்டாங்க. இந்த விஷயம் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் பண்றதுனால, ஒரு நார்மலான ஒரு அமௌண்ட்ட குடுப்பாங்க. அதுல சில அக்ரீமெண்ட் நடக்கலாம். அந்த அக்ரீமெண்ட் எல்லாம் நடக்கட்டும். அக்கு வேற, ஆணி வேற நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டாடா மோட்டார்ஸ். அது குளோபல் அப்டேட். நம்ம மார்க்கெட் அப்டேட் கிடையாது. அவங்களுடைய ஃப்ரீலாண்டர் இந்த செரி அண்ட் JLRஓட ஜேவி. இவங்களுடைய ஃப்ரீலாண்டர் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 10ல ப்ரீ சேல்ஸ்க்கு வரதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு டப்பாவாட்ட இருக்கு. பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தெரியுது. ஸோ டிஃபெண்டர் அதுக்கப்புறம் மத்த ஏதோ ஒரு பெரிய ஒரு வண்டி கூட மெர்ஜ் பண்ண மாரி தான் இந்த ஒரு டிசைன் அமையுது. இதோட ஒரு ப்ரீ சேல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். அண்ட் இதோட சேல்ஸ் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்த சைனால ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் நான் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன். இன்னும் சில நாட்கள் தான். இன்னும் ஒரு 17 நாட்கள் தான். விரைவில் ஓடிரும். எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இது ஹிட் ஆச்சுன்னா,
ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோனா இருக்கும் ஜேஎல்ஆருக்கு அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய வருமானமும் ஜேஎல்ஆர்ல வந்து கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு புது ஒரு ஜேஎல்ஆர், அதாவது இந்த லேண்ட் ரோவர்ல ஒரு மாடல இறக்குறாங்க. குளோபலா பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க. அத பற்றி நம்ம அப்டேட் பார்ப்போம். அத இங்க கொண்டு வர மறந்துட்டேன். இப்ப டக்குன்னு ஞாபகம் வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈவில லேண்ட் ரோவர இறக்குறாங்க. ஸோ நெறைய விஷயங்கள பண்றாங்க. ஜாக்வார் இந்த வருட எண்ட் இல்லன்னா அடுத்த வருட ஆரம்பத்திலேயே வந்து வரப்போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்க்கு ரொம்ப க்ரூஷியலான ஒரு தருணம். ஸோ ஒவ்வொன்னையும் க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணுவோம். இது ஹிட் ஆகணும். ஹிட் ஆகலன்னா, டாடா மோட்டார்ஸோட நிலைமை கவலைக்கிடம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் கூட ஏற்படலாம் அப்படின்ட்டு என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு மேபி வந்து எதிர்கருத்துக்கள் இருக்கலாம். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, காலம் தான் பதில் சொல்லும். சக்சஸ் ஆகணும். வரக்கூடிய லான்ச்சஸ் மேபி சக்சஸ் ஆகலன்னா, டெஃபினட்டா ஒரு கஷ்ட காலத்த டாடா மோட்டார்ஸ் சந்திக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது ஸோ எல்லி லில்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரெட்டாட்ரூட்ரைட்டா ஸோ இந்த பேர் நமக்கு வாயில நுழைய மாட்டேங்குது. ரெட்டாட்ரூட்ரைட் என்னமோ ஒரு அந்த ஜெனரிக் நேமு. ஸோ இப்போ அவங்களுடைய அடுத்த கட்ட ஒரு ஒபிசிட்டி ட்ரக்க லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு முனைப்பில இருக்காங்க. ஸோ எஃப்டிஏ அந்த ஃபைல் பண்ணுறதுக்கான இந்த Q1ல பண்ண போறதாவும் தகவல் வந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. என்னன்னா, இந்த புதுசா லான்ச் பண்ணக்கூடிய வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு பல ட்ரையல்ஸ் நடந்திருக்கு. ஒரு இதில 20%ங்கிறாங்க. அது இப்ப தான் வந்து ரீசென்ட்டா வந்தது. இன்னைக்கு வந்த அப்டேட் படி 20% பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணுது. டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு 22% வரைக்கும் 80 வாரத்தில பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுது. ஸோ 22% டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு வந்து பண்ணுது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு 20% ஓகே. ஸோ இதுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22% கிட்ட இருக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடி வந்த ட்ரையல்ஸ், ஸோ சில ட்ரையல்ஸ் வந்து நடத்துவாங்க. அந்த ட்ரையல்ஸ்ல ஒரு டேட்டா பார்க்கும்போது 22% காட்டுச்சு. இன்னொரு டேட்டா 28% காட்டுச்சு. இன்னொரு டேட்டா 30% கிட்ட காட்டுச்சு. ஆனா, இப்போ ஃபைனலா பார்க்கும்போது 20 இல்ல 22 இந்த 2 இடத்துல தான் வந்து இருக்கு. ஸோ இன்னும் இத பற்றியான கிளாரிட்டி நமக்கு வேணும். ஸோ 20, 22% அப்படின்னா, அந்த அளவுக்கு அட்ராக்டிவா வந்து இல்ல. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நோவோ நார்டிஸ்க்கு இது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்தரா நான் செக் பண்றேன். ஸோ செக் பண்ணிட்டு கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸை பார்த்தீங்கன்னா வீகோவி வந்து சேல் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல மைல்ஸ்டோனை எட்டியிருக்காங்க. யூகே லான்ச், யுஏஇ, பக்ரைன் போன்ற இடத்துல இவங்களுடைய டேப்லெட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் குவார்ட்டர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்டு ஓவரால் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ போயிருச்சுங்க. நோவோ நார்டிஸ்க் ஒவ்வொரு வாரமும் 1,50,000 டேப்லெட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. ஆனால் வீகோவி இவங்க யாரு ஃபவுண்டோயா பார்க்கும்போது ஒரு 19,000 ஒரு 20,000த்துக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ டேப்லெட்ல ஒரு படி மேல போயிட்டாங்க நோவா அப்டின்னே நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம ஈஸியா கன்சியூம் பண்ணலாம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஓகே. ஸோ பார்ப்போம். ரிசல்ட்டுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிருக்கேன். வரும்போது இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த வெயிட் லாஸ் செக்மெண்ட்ல எல்லி லில்லி தான் லீடரா வந்து மாறியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கீழ இறங்கிட்டாங்க. அடுத்தது இன்னொரு அப்டேட் என்னன்னா, ஸோ நோவா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேஸ போட்டிருக்காங்க. யார் மேல? எல்லி லில்லி மேல. எதுக்கு? ஸோ நோவாவோட ட்ரக்க வந்து கீழ இறக்கி, இவங்களுடைய ட்ரக்க வந்து மேல பேசுறதுனால ஒரு கேஸ போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அதாவது நோவாவோட ஒரு லோவஸ்ட் டோஸ் ட்ரக்க எடுத்து எது கூட கம்பேர் பண்றாங்க? எல்லி லில்லியோட ஒரு ஹையஸ்ட் டோஸ் ட்ரக்கோட கம்பேர் பண்ணி, இதுதான் சூப்பர் அப்டின்ட்டு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா கடுப்பாயி நோவா என்ன பண்ணியிருக்காங்க? கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ எங்களோட அ புது நாங்க புதுசா வந்து ஹை டோசேஜ் விட்டுருக்கோம். ஆனா, அத அவங்க கணக்குல எடுத்துக்காம, ஸோ இருக்கிறதுலயே லோவஸ்ட் டோசேஜ் உள்ள ட்ரக்க எடுத்து கம்பேர் பண்ணது ஃபேரான கம்பேரிசன் இல்ல. ஸோ வேணும்னே பார்த்தீங்கன்னா, இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு இத போட்டிருக்காங்க. அது என்ன நிலைமையில இருக்கு? அதோட ரிசல்ட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோர்டு கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ எத்தன தரமான அப்டேட்ன்னு பாருங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு, அடேங்கப்பா! இது எப்புட்றா நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன்ட்டு இருந்தேன். ஃபைனலா அனைத்து விஷயங்களையுமே இந்த இடத்துல நான் பேசிட்டேன். ரொம்ப எனக்கும் பார்த்தீங்கன்னா ஹேப்பியா இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம ஒருத்தவங்க எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணும்போது, நம்மளோட புரிதல் இன்னும் பெரிய லெவலுக்கு வளரும். எனக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஹேப்பியா உங்க கூட நான் ஷேரும் பண்ணிட்டு இருக்கேன். இதனால கண்டிப்பா உங்களுக்கும் பல விஷயங்கள் தெரிய வரும். அத நினைச்சு எனக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஸோ இப்போ மேட்டருக்கு வருவோம். ஸோ ஃபோர்டு பார்த்தீங்கன்னா கீலி கூட ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 33% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா கீலி கிட்ட இருக்க போகுது இந்த புது ஜாயின்ட் வென்ச்சரில்.
பேலன்ஸ் ஸ்டேக் வந்து ஃபோர்டு கிட்ட இருக்க போகுது. ஸோ இந்த ஜேவி எதுக்குன்னு பார்த்தா, யூரோப்புக்காக வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோப்பில ஃபோர்டு கிட்ட ஒரு பெரிய பிளான்ட் இருக்கு. 5,00,000 வண்டி தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டான ஒரு பிளான்ட் இருக்கு. அதில கீலிய வந்து வச்சு தயாரிக்க போறாங்க. அண்ட் பல மாடல்ஸ் பிரான்கோ, அதுக்கப்புறம் கீலியோட மாடல்ஸ் அப்படின்ட்டு பல பவர் ட்ரெயின்ல வந்து புது மாடல்ஸா களமிறக்க போறாங்க. அவங்க கூட சேர்ந்து. ஸோ இது 2 பேத்துக்குமே ஒரு பெரிய விஷயம். ஸோ இவங்களுடைய பிளான்ட்ட அவங்க ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ 2 பேரோட மாடல்ஸ் அண்ட் டெக்னாலஜிய ஈச் 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அ ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இதன் மூலியமா ஒரு நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸ்டெலன்டிஸ் அண்ட் லீப் மோட்டார் 2 பேத்துக்கும் இடையில. ஸோ இப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நடக்குது. ஸோ எப்படி பண்றாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான். ஏன்னா சைனீஸ் கம்பெனி இப்போ அந்த லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க. வேற வழி இல்ல. அவன தனியா விட்டா இவனுங்கள அடிச்சு விட்டுட்டு போயிருவானுங்க. அதனால என்ன பண்றாங்க, இப்ப மற்ற ஊர் கம்பெனிஸ் எல்லாம் ஸோ ஒரு குளோபல் ஜேவி வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ குளோபல் ஜேவி போட்டு வரக்கூடிய இடத்துல பாதி பாதி ஷேர் எடுத்துக்கலாம்டா அப்படின்ட்டு ஒவ்வொரு கம்பெனியும் பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த நகர்த்திட்டு இருக்காங்கங்கிறது என்னோட ஒரு வியூ. ஸோ இதுதான் நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமும் கூட. ஓகே. இந்த வீடியோல நம்ம பல விஷயங்கள ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதன் மூலியமா ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.